ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் மார்ட்டோட விண்டோ ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். உள்ள போனதுமே நம்ம நம்மளோட விண்டோ ஷாப்பிங்க ஆரம்பிச்சாச்சு. நான் அங்க என்னலாம் இருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்க பிரிங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எடுத்த பாக்ஸ் டேமேஜா இருந்துச்சு. நான் அத தான் சொல்லிட்டு இருக்கேன். "இங்க பாரு இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அது எடுத்து வைக்கும்போது மேபி டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அவங்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. "இல்ல, இல்ல வாங்கக்கூடாது. விண்டோ ஷாப்பிங் தானே வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தென் நானுமே இதெல்லாம் சும்மா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மாரி நாங்க கோதுமை மாவு செக்ஷனுக்கு வந்தோம். அப்படி வரும்போது தான் சரி ஓகே நம்ம கோதுமை மாவு வாங்கணுமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா நாங்க கடை வச்சிருக்கோம். ஸோ எங்க கடைக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஞாபகம் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது சரி ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கோதுமை மாவ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அத எடுக்க வரலாம் அப்படிங்கும்போது அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நீங்க லாஸ்ட்டா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி. இப்ப விண்டோ ஷாப்பிங்ல ஆரம்பிச்சு, இப்போ நார்மல் ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. வெளியில நான் இதுக்காக ட்ராலியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, என் பையனையும் அதில உட்கார வச்சு, அவரையுமே தள்ளிட்டே போயிட்டுருந்தேன். அவருகிட்ட இந்த மாரி சாக்லேட் செக்ஷன் காட்டுனா, சரி எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, கைய காட்டிட்டு இருந்தாரு. சரி எடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தா, கிட்டக்க கூட்டிட்டு போனோனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பாட்டுக்கு அழகா எடுக்குறாருங்க. சரி எடுக்க மாட்டாரு. அது சும்மா வச்சுட்டு விட்டுருவாரு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அச்சச்சோ! எதுக்குடா நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டக்க வச்சுட்டு பார்க்குறதெல்லாம் இது வேணும், அது வேணும்னு எல்லாத்துலயும் கைய வச்சு எல்லாத்தையும் புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். பார்க்குற எல்லாமே வேணும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கை வச்சு எடுக்குறாரு. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ரியல் கிளிப்பிங் அந்த சவுண்ட் குடுக்குறேன். அவர் எவ்வளோ சேட்டை பண்றாரு, எவ்வளோ கத்துறாரு அப்படின்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க. அழகா அங்கருந்து டப்பாவ அப்படியே எடுத்து, சரி என் கையில குடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தா, கையில குடுக்கவே இல்லங்க. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அவர்ட்டேருந்து. சரி இத வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, அடுத்து அங்க வேற ஒரு டப்பாவ எடுக்க போறாரு. இத எடுத்துட்டு பின்னாடி ட்ராலில வைக்கிறதுக்காக திரும்புறாரு. அவரால திரும்ப முடியல. நான் அப்புறமேட்டு அவர திருப்பி விட்டுட்டு, திரும்ப நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அத அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அவர் அப்பவுமே சும்மா இல்லாம டேங்க் எடுக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இதுதாங்க ஆக்சுவலா. எடுத்துட்டு அவர் அப்படியே அந்த பேக்கு ஃபுல்லாவே தூக்கிட்டாரு. அது நான் தூக்க முடியாது அவரால அப்படின்னு சொல்லி கீழ போட்டுருவாரு அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கையில தூக்கிட்டாரு. தூக்கிட்டு அப்புறம் இந்த முஸ்லிலாம் எடுத்து வாயில வைக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே இருந்தாரு. நான் அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கெளம்பிட்டோம். அப்புறம் கடைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இந்த கவின்ஸ் மில்க் ஷேக் அந்த இதுவுமே நாங்க வாங்கியிருந்தோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணத நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்க குட்டிக்கிட்ட காட்டுனோம். அதாவது அவரு எத சூஸ் பண்றாரு, இது பண்ணலாம். அதாவது அவருடைய ரியாக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அழகா எங்க குட்டீஸ் அத எடுக்குறாருங்க. பிக் பண்ணி அவர் பாட்டுக்கு இதுதான் அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லி எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு. நாங்க அவர கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. சீரியஸா குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் ஷாப்பிங் போறாங்க அப்படின்னே தெரிலங்க. நான் இப்ப வால்யூம மியூட் பண்ணத எடுத்து விடுறேன். அவரு எப்படி சேட்டை பண்றாரு அப்படின்னு மட்டும் பாருங்களேன். கேட்டீங்களாங்க அவர் சவுண்ட் போடுறத? அத நான் கையிலேருந்து வாங்கிட்டேன் அப்படிங்கவும் அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அவர் கையில குடுக்கலாம் அப்படின்னாலும், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கம்பியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது எங்க உடைஞ்சிருமோ? வாங்குறதுக்கு முன்னாடியே அத நம்ம கீழ போட்டு ஊத்தி வேஸ்ட்டா போயிருமோ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கிட்டும், இங்கிட்டும் காட்டி டைவர்ட் பண்ணி அத அவர் கையிலேருந்து வாங்கியாச்சு. தென் பன்னீர் செக்ஷன் போனோம். போயிட்டு அந்த மாரி எங்களுக்கு கடைக்கு தேவைப்பட்ட டோஃபு வாங்கிட்டோம். பன்னீருக்கு பதிலா நாங்க டோஃபு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோஃபு வாங்கியிருந்தோம். அதெல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில தென் அந்த பரோட்டா வச்சிருந்தாங்க இல்லையா? அதில காயின் பரோட்டா பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் கேட்டேன். பட் ஆனா எங்க ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டாங்க. "நீ வெறும் பரோட்டாவா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்க கடையிலேயே. அது இல்லாம இப்போ இங்கேயும் பரோட்டா கேட்குறியா?" அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அது எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது. அதாவது எக்ஸ்பைரி டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டாங்க. கேப்சிகம் பார்த்தோனே கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். "கேப்சிகம் வச்சு உனக்கு எந்த யூஸுமே இல்ல. எதுக்கு நீ கேப்சிகம் வாங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க.
ஷூ வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து ரொம்பவே எனக்கு டைட்டா இருந்துச்சு. என்னோட சைஸ்க்கு வந்து அது கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லணும். சின்னதா இருந்துச்சு. பட் ஆனா என் சைஸ்ல வந்து எதுவுமே அங்க இல்ல. அப்ப அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. குட்டீஸோட ட்ரெஸ் செக்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு, சரி எங்க குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் எல்லாமே பெரிய ட்ரெஸ்ஸா தான் இருந்தது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அவருக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா, அது ரொம்ப பெருசா இருக்கும். எடுக்கல. பட் அது பார்க்கும்போதே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, குஷியில குதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில காட்டுவோம். அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அத புடிச்சு இழுக்கிறதோ, அத வச்சு ஜாலியா சிரிக்கிறதுமா செம்ம குஷி ஆயிட்டாரு. பட் ஆனா அது அவருக்கு சைஸ் பத்தல அப்படிங்கிறதுனால எடுக்காம இருந்துட்டோம் நாங்க. அங்க பாருங்க நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கைய கால ஆட்டிக்கிட்டு அவ்ளோ ஜாலியா, குஷியா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் பக்கத்துல இருக்க பேண்ட் எல்லாம் எடுத்து அது வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து கையில தூக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, நடுவுல கூடைக்குள்ள உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சுட்டு, "நீ அதில வச்சு விளையாண்டுட்டே வா" அப்படின்னு சொல்லி. அங்கேயும் உட்கார்ந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அது கவின்ஸ் மில்க் ஷேக் இல்லையா? அது மேல ஏறி உட்கார்றது அது இதுன்னு சொல்லவும், அப்புறம் நான் மறுபடியும் தூக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த இதிலேயே உட்கார வச்சுட்டேன். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து அவரு சும்மா விளையாட்டா இது பண்றது தான். அது என்ன பண்றாரு அப்டின்னா, எடுத்து வெளில ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. நான் எல்லாத்தையும் அவரு வெளில போறது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் உள்ள வச்சுட்டு வந்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, மறுபடியும் வந்துட்டு நான் அத தூக்கி அவர வெளியில மேலேயே உட்கார வச்சுட்டேன். அப்படி உட்காந்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் செக்ஷன் அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, அப்புறம் இந்த வெசல் செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இது உண்மையிலேருந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பக்கெட் வந்து ஃபோல்டபிள். அதாவது நம்மளுக்கு இடத்த வந்து ஆக்குபை பண்ணாம நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நான் கேட்டேன். பட் ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் இத வாங்குவேன்ப்பா. நான் வந்து வாங்காம வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து 2 சேர் சேர்த்துமே வந்துட்டு 150 தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த சேர்ல வந்து எனக்கு யூஸ் கிடையாது. நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கவே இல்ல. சப்போஸ் நீங்க யாராவது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இங்க தஞ்சாவூர் ரிலையன்ஸ் மார்ட் வந்தீங்க அப்படின்னா, இது ₹150 தான் அவைலபிளா இருக்கு. வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த கப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் 180 200 சம்திங் போட்டிருந்துச்சு பிரைஸ். பட் இது வந்து அவங்களோட ஆஃபர் பிரைஸ்ல ₹99 தான் போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ, "ஏற்கனவே இது மாரி நீ 4 கப்பு வச்சிருக்க. சரியா? அத வச்சுட்டு நீ இப்போ வரையும் ஒண்ணும் பண்ணல. அது எந்த மூலையில தூங்குதுன்னு தெரியல. அதனால நான் வாங்கி தர மாட்டேன்" அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த மில்க் ஃப்ராத்தர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கடைக்காக. நம்ம வந்து ஃப்ரம் நாங்க டீ, காஃபி இதெல்லாம் போடுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவரு எவ்வளோ இது வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இது வந்து நான் சொல்லிட்டேன். இது ஒண்ணும் எனக்கு வேண்டாம். நான் வந்து அது எப்படி போடணும், ஃப்ராத்தர் எல்லாமே எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர அங்க வைக்க சொல்லிட்டேன். அவரு அதான் கேட்டாரு, "என்ன ரிவெஞ்சா?" அப்படிங்கவும், ஆமா ரிவெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ இதோட கன்டினியூவேஷன் வேணும் அப்படின்னா, பார்ட் 2 வந்து பாருங்க. பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.